இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது, அதுவும் நீங்க நெருப்ப வச்சு விளையாடும் போது. பேசிக்கலி ஜக்லிங் பாத்தீங்கன்னா சிம்பிளான ப்ரொஜெக்டர் மோஷன் தான் சொல்லுவேன். இதுல ஒவ்வொரு பாலும் நீட்டான ஒரு பாராபாலிக் ஆர்க் ரூபத்துல இருக்கும். நீங்க உங்க கைகளை ஆர்டிஓ ஆபீஸ்ல எட்டு போடுற மாதிரி மூவ் பண்ணணும். உங்க ரைட் ஹேண்ட கிளாக் வைஸாவும் லெஃப்ட் ஹேண்ட ஆன்டி கிளாக் வைஸாவும் சுத்திக்கிட்டு இருக்கணும். ஒரே நேரத்துல இந்த மாதிரி டாஸ் பண்ணீங்கன்னா போதும். காத்துல இருக்கிற பால் கிராவிட்டி மூலமா தானா கீழே வரும். ஒருவேளை நீங்க இத 2 மடங்கு அதிக உயரமா தூக்கி போட்டீங்கன்னா இது 40% வேகமா கீழே வந்துரும். நம்ம நியூட்டன் மாமாவோட 2வது லா என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவு வேகமா ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுமோ அது லேண்ட் ஆகும் போது அதோட இம்பாக்ட் ஃபோர்ஸ் அதே அளவுக்கு இருக்கும். நான் இப்ப என்னப்பா ஒவ்வொருத்தருக்கா பாடம் எடுக்கணுமா? எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். நீங்க அந்த ஸ்டிக்கர் ரொம்ப தூரம் தூக்கி போட்டீங்கன்னா அது அதே வேகத்தோட தான் திரும்பவும் கீழே வரும். அதுக்கப்புறம் உங்க மண்டை மேல யாரோ முட்டை போட்ட மாதிரி ஆயிடும். ஆனா சில மேதாவிகளுக்கு இந்த மாதிரி திறமை 50% அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த பயங்கரமான ஸ்டண்ட செய்யறாரு. போதும், தலையில இருந்து துணி எடுத்துருங்க, உங்களை தூக்குல போடல.